தளபதி பொங்கல் எங்கேயுமே வராது. கல்யாணம் தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை தான் எங்கேயுமே. தலை பொங்கல் எப்படி வர எல்லாருக்கும் போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா? நான் கல்யாணம் பண்ணாத தலை பொங்கல். தளபதி படம் தானே நம்மளுக்கு தேவை. தலை படம்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. தளபதி படம் எதுனா ஒன்று ரீரிலீஸ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அச்சு பிச்சுன்னு பொங்கலுக்கு போயிடும். இதெல்லாம் தளபதின்றானுங்கல்ல, எல்லாருக்கும் ஒன்றே சொல்லிக்கிறேன். தலை நான் கட்சி இல்லை, அரசியல் இல்லை, மன்றம் இல்லை, ஆனால் நாங்கள் இவர் விட்டு கொடுக்கறதில்ல. ஒரே பேரே அஜித் குமார், அவ்வளோதான். நாங்கள் வெள்ள வண்ணத்துக்கு வந்து நாங்கள் என்னென்ன குத்தோம்னா பொருள், அந்த மெழுகு வச்சு அதெல்லாம் குத்தோம். போட்டு யோகி பாபு படம் நல்லா இருந்துச்சு. அது இருடா சொல்றது, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் போட்டு நல்லா இருக்குதுன்றேன். உங்களுக்கு வந்து தலைப்படம் வரும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். விடாமூச்சி வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் எப்போ விடாமூச்சி வந்து அப்போ தான் தலைப்பொங்கல். தளபதி 69 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுண்ணா. லாஸ்டா எந்த படம் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ல? தெரியாதுண்ணா. அது தெரியாதுன்னுப்பா சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதியும் வரல, தலையும் வரல. ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாதியில் போயிட்டாங்க. தலை வந்து ரேஸ் பாதியில் போயிட்டாரு, விஜய் வந்து அரசியலில் போயிட்டாரு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்ட்டு இப்போ நாங்கள் எதிர்பார்த்துருந்தது பொங்கல் படத்தில். பொங்கலுக்கு வந்து காலேஜில் ஸ்வீட்டு கொடுத்தாங்க. பொங்கலுக்கு வந்து தலைப்படம் வரும் நாங்கள் எதிர்பார்த்துருந்தோம். விடாமூச்சி வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் எப்போ விடாமூச்சி வந்து அப்போ தான் தலைப்பொங்கல். அதனால கல்யாணம் ஆனாலும் தலைப்பொங்கல் தான். அது எல்லாருக்கும் தலைப்பொங்கல் தான், யாருக்கும் இல்லை. தளபதி பொங்கல் எங்கேயுமே வராது. கல்யாணம் தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை தான் எங்கேயுமே. குட் பேட் ஆகல, அது வந்து எங்கும் தலம் எதிலும் தலம் தளபதி. குட் பேட் வந்து படம் வந்து பார்க்கலாம். ஒரு இது அதில் வந்து ட்ரைலரா ஏதோ வராத மாதிரி இருக்காரு அஜித். ட்ரைலரா வந்து ஜெயிலர் வருவாரு வீட்டுக்கு. லுக்கு அதில் தரமா இருந்ததுல. அதில் லுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி வேணா வேற லெவல். அந்த மாதிரி அவனால சொல்ல தெரியல. அதான் சொல்ல வரல. இந்த பொங்கலுக்கு வந்து யார் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? தளபதி படம் தானே நம்மளுக்கு தேவை. தலை படம்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. தளபதி படம் எதுனா ஒன்று ரீரிலீஸ் விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். அச்சு பிச்சுன்னு பொங்கலுக்கு போயிடும். இதெல்லாம் தலை படம் எனக்கு தேவையே இல்லைன்ற அது நிறைய பேர் பார்த்து கேட்டாலும் பரவாயில்ல, காண்டானாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம பையன் சொல்லுவான் தளபதி 69 எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுண்ணா. நம்ம பையன் 69 வந்து எக்ஸ்ட்ரா வந்து டைரக்ட் பண்றா தெரியுங்களா? அதெல்லாம் தெரியாதுண்ணா நம்மளுக்கு. அந்த தளபதிக்கு நம்ம தீக்கிட்டோம்லாம் இருக்கு. அது நம்ம நான் பார்த்த வரைக்கும் தான் நான் என்னால சொல்ல முடியும். பார்க்கறதுல ஊலாம் நம்மளால எல்லாருமே எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. லாஸ்டா எந்த படம் ரிலீஸ் ஆகும் தியேட்டர்ல? தெரியாதுண்ணா. அது தெரியாதுன்னுப்பா சொல்ல முடியும். கோட் ரிலீஸ் ஆகுதுல, கோட் வந்து எந்த மாதிரி இருந்துச்சு? போட்டு யோகி பாபு படம் நல்லா இருந்துச்சு. அது இருடா சொல்றது, அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு தான் போட்டு நல்லா இருக்குதுன்றேன். சாரி எங்க அண்ணன் கொஞ்சம் எனக்கோசம் விட்டு கொடுத்துருந்தாரு. நான் பேசுறேன் தலையை பத்தி, தளபதி பத்தி. நான் சொல்லுவேன் தளபதி பத்தி. தளபதி வந்து விட்டு கொடுத்துறாரு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் கட்சிக்கு போனார்ல, அதனால விட்டு கொடுக்குறாரு. நீங்கன்னா வளருங்க, அதுக்கப்புறம் நான் வந்து அமுக்குறேன் உங்களை அப்படி சொல்றாரு. எல்லாரும் அமுக்குறேன், பைக்கிட்டு அமுக்க மாட்டாரு, அவர் தூக்கி தலையில அமுக்குவாரு. அவர்தான் உங்களுக்கு வந்து யார் படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகணும்னு பாக்குறீங்க? தலை படம் தான். தலை விடாமுயற்சி தலை படம் தான் வந்ததுன்னா தலை பொங்கல் இந்த வருஷம் வரும்னு பார்த்தேன். 3 வருஷமா படம் வரல, 4 வருஷமா படம் வரலன்னுங்கிறாங்க. தலை படம் வந்து இந்த வருஷம் தலை பொங்கல் தான். தளபதின்றானுங்கல்ல, எல்லாருக்கும் ஒன்றே சொல்லிக்கிறேன். தலை நான் கட்சி இல்லை, அரசியல் இல்லை, மன்றம் இல்லை, ஆனால் நாங்கள் இவர் விட்டு கொடுக்கறதில்ல. ஒரே பேரே அஜித் குமார், அவ்வளோதான். அவர் வந்து நின்னார்னா ஒட்டுமொத்த கூட்டமும் இங்கே தான் வரும். அப்போ தளபதினு ஒரு ஆளும் இருக்க மாட்டான். கடவுளே, அஜித்தே வந்து ரேசிங் போயிருக்காப்ல. நேத்தே வந்து நம்பர் 7ல வந்து அல்ல, அதான் தலை எப்படி சொல்றது. ஐயா நான் உங்கள் தேவா. என் தம்பி ஒரு பாட்டு போட போறோம் அஜித்தை பத்தி. நல்லா காது குத்து கவனிங்க. ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகல, கஷ்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல, சினிமால நுழையிலடா எவனோட தெய்வல, தோல்வியை கண்டு தலை கொஞ்சம் கூட ஆசர்ல, ஒரு நடிகரின் பெயரை சொன்னாலே தலை ஃபேன்ஸ் எல்லாம் சவுண்டு கொடுப்போம் தன்னாலே, பிரச்சனைனா ஒரு மாசம் பின்னாலே, தலையை அழிக்கணும்னு சிலரோட தந்திரம், வாழ விடு எங்க தலையோட மந்திரம், தலைத்தான் இருக்கும் போது வாழாட கூடாது, தலைகிட்ட போட்டி போட்டா கௌரம்பேடையில உங்க படம் ஓடாது, ஏகப்பட்ட ஆபரேஷன் தலையோட முதுகல, கட்டப்பட்ட காலத்துல யாரும் வந்து உதவல. எதிரிங்களா? டேக் ஓகே. நம்ம வந்து இப்ப தளபதியை பத்தி நம்ம பாட்டு பாடுவோம். அப்ப நம்ம மச்சான் ஓட்டுவோம். பாடா மச்சான், பாடு மச்சான். இப்போ என்ன பாட்டு தெரியுமா பாடினா? அவன் தலையை பத்தி தூக்கி பாடுறான். தலை தீபாவளி, தலை பொங்கல் தான் வருமா. தளபதி தீபாவளிலாம் சொல்லுவீங்க. பாடு
தலை பொங்கல் எப்படி வரும் எல்லாருக்கும் போய் கல்யாணம் பண்ணி கொடுப்பாரா நான் கல்யாணம் பண்ணாதானே தலை பொங்கல் தாலி எடுத்து கொடுப்பாப்புல இல்லப்பா நாங்க அதுக்கு மேலே பண்ணுவோம்ப்பா வெள்ளம் வந்தது நாங்க வெள்ளம் வந்ததுக்கு வந்து நாங்க என்னென்ன குத்தோம்னா பொருள் அந்த மெழுகு வச்சு அதெல்லாம் குத்தோம் ஆமா 5 ரூபா